Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. In the video, May 8th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, moving towards effective city government அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செயல்திறன் மிக்க நகர அரசை நோக்கி நகர்த்தல் என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நித்தி ஆயோக். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட்ஸையும் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி இஸ் த நோடல் அத்தாரிட்டி ஃபார் சஹ்யோக் போர்ட்டல், அதாவது சஹ்யோக் போர்ட்டலுக்கு எந்த அமைச்சகம் ஒருங்கிணைப்பு அதிகார அமைப்பாக உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகம் தான் இதுக்கான நோடல் அத்தாரிட்டியா இருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இன்டர்நெட்ஸ்ல இருக்கக்கூடிய இல்லீகல் கண்டென்ட்ஸை குவிக்கா ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு கொள்கையை எந்த மாநில அரசு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. அக்ராஸ் த ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இனோவேஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் ஏஐ இனோவேஷன் சிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு பாலிசி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் 10-year வாரண்டி ஃபார் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம்ஸ், அதாவது கிராமப்புற குடிநீர் திட்டங்களுக்கு 10 வருட உத்தரவாதத்தை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் இந்திய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேஷ். மிஷன் ஜல்ஜீவனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. அக்ராஸ் த ஸ்டேட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்கான கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனையும் டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த ஆப் லான்ச் டு ஸ்கிரீன் டிசபிலிட்டிஸ் அமாங் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கிடையே உள்ள குறைபாட்டை கண்டறிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சக்ஷம் ஆப். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 21 வகையான டிசபிலிட்டிஸ், அதாவது குறைபாடுகளை கண்டறியறதுக்கான ஸ்கிரீனிங்கை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் சிட்டிஸ் போலீஸ் ஹாஸ் பிகம் ஃபர்ஸ்ட் போலீஸ் யூனிட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் அண்ட் ஏஐ பவர்ட் மல்டிலிங்குவல் ஃபீச்சர், அதாவது இந்தியாவில் எந்த நகரின் காவல்துறை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கும் பன்மொழி அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெங்களூர் போலீஸ். எமர்ஜென்சி கால்ஸ்ல லாங்குவேஜ் பேரியர்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 10th நேஷனல் சமிட் ஆன் குட் அண்ட் ரிப்ளிகேட் பிராக்டிசஸ் அண்ட் இனோவேஷன் இன் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஹெல்ட் அட், அதாவது பொது சுகாதார அமைப்புகளில் சிறந்த மற்றும் பின்பற்றத்தக்க நடைமுறைகள் மற்றும் புதுமைகள் குறித்த 10வது தேசிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சண்டிகர். அக்ராஸ் த கண்ட்ரி நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே ஒரு உறுதியான ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் பில்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இ பிராப்தி போர்ட்டல் இஸ் லான்ச்ட் பை விச் ஆர்கனைசேஷன், அதாவது இ பிராப்தி இணையதளம் எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அக்ராஸ் த கண்ட்ரி இன்ஆபரேட்டிவ் இபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 26-27 டேர்முக்கான பிரிக்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அலையன்ஸ் குளோபல் ஃபோரம்கான பிரசிடென்ட்டா யார் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கா, அதாவது 2026-27 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் உலகளாவிய மன்றத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் பாஸ்கர் ஜோதி சோனாவால். நெக்ஸ்ட், நேஷனல் செக்யூரிட்டி சமிட் 2.0 ஹெல்ட் அட், அதாவது தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாடு 2.0 எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவோட செக்யூரிட்டி ப்ரிப்பேர்னஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் பில்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 11th ஹெட்ஸ் ஆஃப் மிஷன் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி, அதாவது 11வது தூதரக தலைவர்கள் மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இந்த கான்ஃபரன்ஸை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃபார்மிங் இந்தியன் டிப்ளமசி ஃபார் 2047. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த கான்ஃபரன்ஸ்ல ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஃபியூச்சர் ரெடி டிப்ளமசி இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய குளோபல் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அண்டர் பிரிக்ஸ் பிரசிடென்சி 2026 வாஸ் ஆர்கனைஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி, அதாவது பிரிக்ஸ் 2026 தலைமையின் கீழ் இந்தியாவின் முதல் கலாச்சார பணிக்குழு கூட்டத்தை எந்த அமைச்சகம் நடத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதாவது கலாச்சார அமைச்சகம் தான் இந்த ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. பிரிக்ஸ் நேஷன்ஸ் மத்தியில ஒரு ஷேர்டு ஹெரிட்டேஜை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஸ்ட்ராங்கான கல்ச்சுரல் டைஸை பில்ட் பண்றதுக்காகவும் கல்ச்சுரல் கோஆபரேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சீப்ளேன் சர்வீஸ் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் இன் விச் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவின் வணிகம் சார்ந்த முதல் கடல் விமான சேவைக்கு எந்த அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லட்சத்தீப்.
மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் இதுக்கான அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. இந்த சீப்ளேன் சர்வீஸோட ஆபரேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கைஹோப் ஏவியேஷன். அக்ராஸ் த கண்ட்ரி ரிமோட் ரீஜியன்ஸோட கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் டூரிசம் பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஐலாண்ட் ஏரியாஸ்ல டிராவல் டைமை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் லான்ச் பத்மதோரி டெக்ஸ்டைல் இனிஷியேட்டிவ்? அதாவது பத்மதோரி ஜவுளி திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நார்த் ஈஸ்டர்ன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் அண்ட் எத்திக்கல் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ட்ரெடிஷனல் கிராஃப்ட்ஸ்மேன்ஸையும் மாடர்ன் மார்க்கெட்ஸையும் இன்டெகிரேட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஓபன் ஃபீல்ட் அப்சர்வேட்டரி ஆஃப் கோஸ்டல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டி? அதாவது கடலோர வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை களத்தின் திறந்தவெளி ஆய்வகம் எந்த நகரில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விசாகப்பட்டினம். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மிஷன் மோசம்க்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி கோஸ்டல் வெதர் அப்சர்வேஷன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஃபோர்காஸ்டிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் ரிசர்ச் கொலாபரேஷன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஓபன் ஃபீல்ட் அப்சர்வேட்டரி ஆஃப் கோஸ்டல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே டிஸ்ட்ரோமீட்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், எட்டி கோவேரியன்ஸ் இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மான்சூன் ஸ்டடிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் டேட்டா அசிமுலேஷன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல எடுக்கப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி சைக்ளோன்ஸையும் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸையும் ஏர்லியராவே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. Next, India's first multi-lane free-flow barrierless tolling system was launched in which state? அதாவது இந்தியாவின் முதல் பலவழி தடையற்ற போக்குவரத்து தடையற்ற சுங்க கட்டண முறை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குஜராத். ஹைவே டோல் கலெக்ஷனை மாடர்னைஸ் பண்றதுக்காக குஜராத்ல ரன் ஆகிற NH47ல இருக்கக்கூடிய சொராசியா டோல் பிளாசால தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சீம்லெஸ் டோல் கலெக்ஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு டோல் பிளாசால ANPR அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷனும் ஃபாஸ்டாக் டெக்னாலஜிஸும் பயன்படுத்தப்படுது. சோ இந்த டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறதால இந்த டோல் பிளாசால எந்த ஒரு வெஹிக்கிளுமே நிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. சோ இதனால கன்ஜெஷனையும் டிராவல் டைமையும் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஃபியூயல் எஃபிஷியன்ஸும் கன்சிடரபிளா இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட், கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஜுடிஷியரி ஸ்டேட் வாஸ் டிக்ளேர்ட் இன் விச் ஸ்டேட்? அதாவது நாட்டின் முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலமாக எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிக்கிம். அக்ராஸ் த கண்ட்ரி ஃபாஸ்டரான டிரான்ஸ்பரண்டான டெக்னாலஜி ட்ரிவன் ஜுடிஷியரியை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மேஜர் விஷனான விக்சித் பாரத் 2047 கூட அலைன் பண்ணி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், குவாரல் மொபைல் அப்ளிகேஷனை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க? அதாவது குவாரல் மொபைல் செயலியை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மிசோரம். அக்ராஸ் த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல கோஆர்டினேஷனையும் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு மொபைல் ஆப் மூலமா டிசாஸ்டர் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் சிட்டிசன்ஸால குவிக்கா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கிரைவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ்? அதாவது கிக் பணியாளர்களுக்கு இந்தியாவின் முதல் டிஜிட்டல் குறை தீர்ப்பு முறையை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கர்நாடகா. பேசிக்கா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான அதாவது ட்ரெடிஷனலான நீண்டகால வேலை வாய்ப்புக்கு பதிலா டெம்பரரியான கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தேவைக்கேற்ப ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா, ஊபர், ஸ்விக்கி இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸும் தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான கிக் ஒர்க்கர்ஸ்க்கான கிரீவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் தான் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் போர்டும் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிருக்காங்க. கர்நாடகால ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ் உடைய டிஸ்பியூட்ஸ் அதாவது அவங்களுடைய பே அல்லது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் ஒன் 2026 விட்லி அவார்ட்? அதாவது 2026 ஆண்டிற்கான விட்லி விருதினை வென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்வீன் ஷேக். அக்ராஸ் த கண்ட்ரி என்டேஞ்சர்ட் இந்தியன் ஸ்கிம்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. சோ இந்த விட்லி அவார்டை கிரீன் ஆஸ்கர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.